Brownie இது வந்துட்டு ஒரு பைத்தான் பேஸ்டு ஃப்ரேம்வொர்க். எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் டெவலப்மென்ட்க்கு இத யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த Brownieய யூஸ் பண்ணி நம்மளால ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ட ரைட் பண்ண முடியும். அண்ட் தென் கம்பைல், டெஸ்ட், ரன் கூட பண்ண முடியும். சரியா? ஸோ அந்த Brownieய வந்துட்டு நம்ம சிஸ்டத்தில எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இதுக்கு ப்ரீ ரெக்வெஸ்ட்டா வந்துட்டு பைத்தான் இன்ஸ்டால் ஆயிருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பிப் ஸ்பேஸ் இன்ஸ்டால் ஸ்பேஸ் வித் ஹைஃபன் Brownie அப்படின்னு கமாண்ட் குடுத்துட்டு என்டர் குடுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம போயிட்டு கணேஷ வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக நான் வந்துட்டு என்பிஎம் ஸ்பேஸ் ஐ ஸ்பேஸ் ஹைஃபன் ஜி ஸ்பேஸ் கணேஷ் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம போயிட்டு விஷுவல் ஸ்டுடியோ கோட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். சரியா? ஸோ இங்க போயிட்டு நான் டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்ப Brownie ஸ்பேஸ் init அப்படின்னு குடுத்தேன்னா, எனக்கு ஒரு எம்ப்டியான Brownie ப்ராஜெக்ட் வந்துட்டு கிரியேட் ஆயிடும். சரியா? ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, பில்ட், கான்ட்ராக்ட்ஸ், இன்டர்ஃபேஸ், ரிப்போர்ட்ஸ், ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோல்டர்ஸ்லாம் இருக்கு. இதில ஃபர்ஸ்ட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நியூவா ஒரு solidity ஃபைல் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு சாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு நேம் வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு லைசன்ஸை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் வந்துட்டு கம்பைலர் வெர்ஷன் வந்துட்டு சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு கான்ட்ராக்ட் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபைனலா வந்துட்டு ஒரு பியூர் ஃபங்ஷனை கிரியேட் பண்ணி, அது வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு. கான்ட்ராக்ட் வந்துட்டு ரைட் பண்ணிட்டோம். ஸோ இதை வந்துட்டு எப்படி ஒரு பிளாக் செயினில் போய்ட்டு டிப்ளாய் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு இந்த கான்ட்ராக்டை கம்பைல் பண்ணிக்கிறேன். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு போய்ட்டு நம்ம அந்த கணேஷ் டெஸ்ட் பிளாக் செயினில் போய்ட்டு அந்த கான்ட்ராக்டை டிப்ளாய் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு Brownie ஸ்பேஸ் கன்சோல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, இந்த கணேஷோட டெஸ்ட் பிளாக் செயின் வந்துட்டு ரன் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த கான்ட்ராக்டோட ஏபிஐ வந்துட்டு நான் கெட் பண்ணுறேன். சரியா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் ஈத்தர் வந்துட்டு தேவை. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோக்கல் பிளாக் செயின் வந்துட்டு நான் போயிட்டு இந்த கான்ட்ராக்டை டிப்ளாய் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கு வந்துட்டு இந்த கணேஷ்லேயே ஒரு 10 டெஸ்ட் அக்கவுண்ட்ஸ் இருக்கும். சரியா? ஸோ அதை எப்படி வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா, அந்த 10 அக்கவுண்ட்ஸோட அட்ரஸ் வந்துட்டு ஷோ ஆகும். ஸோ அந்த 10 அக்கவுண்ட்ஸ்லேயும் வந்துட்டு ஒரு 100 ஈத்தர்ஸ் இருக்கும். சரியா? ஸோ அந்த ஈத்தர்ஸ் எல்லாமே டெஸ்ட் ஈத்தர்ஸ் தான். ஸோ இப்போ வந்துட்டு இதில் ஒரு அட்ரஸை யூஸ் பண்ணி நம்ம போயிட்டு கான்ட்ராக்டை டிப்ளாய் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு நான் அந்த ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய அட்ரஸை வந்துட்டு நான் அக்கவுண்ட் அப்படிங்கிற வேரியபிளுக்கு வந்துட்டு அசைன் பண்ணிக்கிறேன். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு கான்ட்ராக்ட் எப்படி டிப்ளாய் பண்ணலாம். அதுக்கு வந்துட்டு டிப்ளாய்டு கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ போயிட்டு அந்த என்டர் கொடுத்தீங்கன்னா, பிளாக் செயினில் போய்ட்டு டிப்ளாய் ஆகிடும். சரியா? ஸோ கீழே வந்துட்டு அந்த டிப்ளாய் ஆன கான்ட்ராக்டோட அட்ரஸ் ப்ளஸ் எவ்வளோ கேஸ் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கு எல்லாம் வந்துட்டு ஷோ பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த டிப்ளாய் ஆன கான்ட்ராக்டோட போய்ட்டு இன்ட்ராக்ட் பண்ணலாம். அதுக்கு வந்துட்டு அந்த டிப்ளாய்டு கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணனா, அதை வந்துட்டு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். டிப்ளாய்டு கான்ட்ராக்ட் டாட் ஃபன்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு கால் பண்ணுறேன். ஸோ கால் பண்ணால் எனக்கு ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற ஸ்ட்ரிங் வந்துட்டு ரிட்டர்ன் ஆகிருக்கு. சரியா? ஸோ அந்த Brownieய பற்றி ஃபுல் டுட்டோரியல் வேணும்னா மறக்காம கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.